ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65. இந்த மினி விலாகோட லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெசிபி டீட்டெயில்ஸ் வராது உங்களுக்கு. ஏன்னா வந்து லாங் வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இதை பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனல் லோகோவுக்கு கீழே முக்கோணம் போட்டு அதில் வந்து டைட்டில் இருக்கும். அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா இதோட லாங் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இதில் எப்படி நான் பிரியாணி செய்கிறேன், சிக்கன் 65 என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே வீட்டு வேலை செய்கிறதுக்கு 2 கொத்தனாருங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹவுஸ் ஓனர், நம்ம வாடகை வீடு தான். ஹவுஸ் ஓனர் மூலயமா ஆள் வந்தாலுமே நம்ம வந்து வீட்டில் நம்மளால் முடிஞ்சது ஒரு காஃபி போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி, நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெளியில் வாங்குறதோட நம்ம வீட்டில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்ல விதமாக போட்டு கொடுக்கலாம். அது என்னமோ அது பழகி போயிடுச்சு. எந்த வேலைக்கு யார் வந்தாலுமே சரி, கொத்தனார் வேலையோ கொல்லை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்தாலுமே நம்ம வீட்டிலன்னு ஏதாவது ஒன்று சாப்பாடோ ஒரு காஃபியோ போட்டு கொடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்போ என்னோடய ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி பொரிக்கிறது, அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே சொல்கிற மெத்தடில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சுத்தமான எண்ணெய், அடிக்கடி ரீயூஸ் பண்ணாத ஆயிலில் செய்கிறோம். எல்லாமே நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்கிறதுனால கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி வந்து எந்த இதுலேயுமே குறை இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சிக்கன் வந்து அடிக்கடி சாப்பிட்றதில்ல. ஏன்னா என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா டைலர் வேலை. இந்த டைலர் வேலைக்கு வந்து அடிக்கடி சிக்கன்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சரியாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை மட்டன் சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் வந்து சிக்கன் வந்து எப்போயாவது மந்த்லி ஒன்ஸு, இல்லைன்னா எப்போயாவது எங்கள் அம்மா வரப்போ இது மாதிரி டயத்தில் தான் சிக்கன் சாப்பிட்றது. சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சாப்பிட்டா ஒத்துக்கலைங்கும்போது அதை சாப்பிட்டுட்டு ஏன் விஷப்பரிச்சை பண்ணுவான்னுட்டு அதை அப்படியே குறைச்சிக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பராக பிரியாணி அண்ட் சிக்கன் 65 செஞ்சு காட்டியிருக்கேன். லாங் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.